tamilcinemanew.in. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர் ஷபிலா, வயது 28. இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஊர் சுற்றி வந்துள்ளார். இவருக்கு பேஸ்புக்கில் பல நண்பர்கள் உள்ளனர். இந்நிலையில் ராயப்பேட்டையை சேர்ந்த பேகம் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த இளம்பெண் பேஸ்புக் மூலம் சைலாவுக்கு பழக்கமாகியுள்ளார். இருவரும் நட்பாக பழகி வந்தனர். பின்னர் காதலாக மாறியது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இருவரும் ஒரு வணிக வளாகத்தில் சந்தித்து தங்கள் காதலை வெளிப்படுத்தினர். இதையடுத்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து பல இடங்களில் சென்று சுற்றியுள்ளனர். பின்னர் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இதனால் சைலாவின் காதலி வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். இதற்கிடையே தனது காதலியிடம் நிலம் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 50,000 வாங்கியுள்ளார். மேலும் அவரது உறவினர் பெண்ணுக்கு கல்லூரி சீட்டு வாங்கி தருவதாக கூறி 1,50,000 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். ஆனால் எதையுமே செய்யவில்லை. இதற்கிடையே சைலா தான் பொறியாளர் என்றும் கூறி பழகி வந்துள்ளார். இந்நிலையில் பேகத்துக்கு சைலாவின் உண்மைகள் தெரிய வந்தது. தன்னிடம் பொறியாளர் என்று பொய் சொல்லி ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இதனால் சைலாவிடமிருந்து பேகம் விலகி சென்றுள்ளார். மேலும் தன்னிடம் மோசடி செய்த பணத்தையும் திரும்பி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சைலான் தனது காதலியை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். தன் திட்டம்படி தன் காதலியை பேகத்திடம் தகராறு செய்துள்ளார். பின்னர் கத்தியால் பேகத்தின் கழுத்தை அறுத்துள்ளார். பேகத்தின் அலற சத்தத்தை கேட்டு அங்கு வந்த அவரது சகோதரியின் கையையும் கத்தியால் கிழித்துவிட்டார். இவர்களின் அலற சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் சைலாவை சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகநூலின் பழக்கம் காதலின் முடிவுக்கு இதுதான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.